இன்றைக்கு ஜாமீன் வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சென்ற விசாரணையின் போது ஒரு சாதாரண கடைநிலை ஊழியர் கூட ராஜினாமா பண்ணிடுவாங்க, எல்லாம் நீக்கப்படுவாங்க, சஸ்பெண்ட் செய்யப்படுவாங்க. ஆனா இவர் வந்து அமைச்சர் பதவியிலே தொடர்றாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பஞ்சாப் தலைமை நீதிபதியாக இருந்த இப்ப செந்தில் பாலாஜியுடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர் அதுக்கு சரியான பதிலடி எல்லாம் கொடுத்ததாக நீங்க சொன்னீங்க. இப்போ சத்யேந்திர ஜெயின், ஆம் ஆத்மியுடைய அமைச்சராக இருந்த சத்யேந்திர ஜெயின் இதே போலதான் இடியால கைது செய்யப்பட்டார். அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணார். அவருக்கு மெடிக்கல் பெயில் கேட்ட போது மெடிக்கல் பெயில் கிடைத்தது. அதே போல என்சிபி உடைய எம்எல்ஏவாக இருந்த நவாப் மாலிக் அமைச்சர், அவரும் அமைச்சராக தான் இருந்தார். அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்ச பிறகு அவருக்கும் மெடிக்கல் பெயில் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப செந்தில் பாலாஜியும் தற்போது அமைச்சர், ஏன்னா ஒவ்வொரு முறையும் அமைச்சர் பதவியில் இவர் இருக்கிறார், இதை வைத்து இவர் சாட்சிகளை கலைத்து விடுவார் என்றுதான் இடி ஒரு தன்னுடைய வாதமா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப அமைச்சராக இல்லை. இப்ப வந்து இடி தரப்பு அந்த அமைச்சர் பதவியை வைத்துக் கொண்டு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என்று ஆகிவிட்டது. இப்ப எப்படி சத்யேந்திர ஜெயினும் நவாப் மாலிக்கும் வெளியாகினாலும் அதே போல செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, கண்டிப்பாக அந்த கோணத்தில் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பிணை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இன்றைய விசாரணையில. இருந்தாலும் கூட இப்ப அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு 2 குற்றச்சாட்டுகளைத்தான் அவர் மீது அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லி வந்தார். ஒவ்வொரு பிணை மனுவின் போதும் அவர்கள் குறிப்பிட்டது என்ன அப்படின்னா, ஒன்று, அவர் அமைச்சராக நீடிக்கிறார், அதன் காரணமாக அவருக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கினால் அவர் சாட்சிகளை வந்து கலைத்து விடுவார் வெளியே வந்தா அப்படின்னு. இன்னொன்று வந்து அவருடைய தம்பி அசோக்குமார் அவர்கள் தொடர்ந்து தலைமறைவாக இருக்கிறார். ஆக இந்த சொல்லில் இவரும் வெளியே வந்தா இருவரும் வந்து சந்தித்து பேசி அவங்க வந்து இந்த வழக்கை வந்து வேறு விதமாக திருப்புவதற்கான வேலைகளை செய்வார்கள் என்ற 2 காரணங்களை மட்டும்தான் அதிகமாக அவர்கள் இந்த பிணை மனுவில் வந்து ஆட்சேபனை தெரிவிக்கும் போது குறிப்பிட்டிருந்தார். இப்போது வந்து அதில் ஒன்றை குறிப்பிட முடியாது, ஏன்னா அவர் வந்து அமைச்சர் பதவியிலிருந்து விலகி இருக்கிறார். ஆக அடுத்தபடி என்ன பண்ணுவாங்கன்னா, அசோக்குமார் அவர்களுடைய தலைமறைவை பற்றி மட்டும்தான் இவர்கள் மீண்டும் மீண்டும் பேசுவார். இதுல இன்னொரு, ஏற்கனவே நான் பல நேர்காணலில் சொல்லி வந்தது என்ன அப்படின்னா, அசோக்குமார் அவர்கள் உண்மையிலேயே இதுவரை எப்படி கைது செய்யப்படாமல் இருக்கிறார்? ஏன்னா 8 மாதம் ஆகிவிட்டது. 8 மாதங்களாக உங்களால் எப்படி அவரை கைது செய்யாமல் இருக்க முடியும்? ஒருவேளை வந்து அமலாக்கத்துறை வந்து அவரை வந்து சட்டவிரோத காவலில் வைத்திருக்கிறதா என்கிற ஒரு ஐயத்தை நான் பலமுறை தெரிவித்திருக்கிறேன். இப்போதும் அதே ஐயம் இருக்கிறது. ஏன்னா என்ன சொல்றாருன்னா, அண்ணாமலை கூட தன்னுடைய பேட்டியில என்ன சொல்றாருன்னா, இப்ப அவர் அமைச்சர்ல இருந்து விலகிய உடனேயே அடுத்த டாபிக் அவர் என்ன பேசுறாருன்னா, அடுத்து வந்து அசோக்குமாரை வந்து இவங்க வந்து சரணடைய வைப்பாங்க, அசோக்குமாரை சரணடைய வச்சுட்டு இவர் வந்து தேர்தலுக்காக அவரை பெயில்ல கொண்டு வர்றாங்க என்று பேசுறாரு. அப்போ இதுவே வந்து நான் முன்னர் குறிப்பிட்டதை போல அவருக்கு அந்த அவர் வெளியே வர்றாரு, தேர்தல் களத்துக்குள் செந்தில் பாலாஜி வந்து விடுவார் என்கிற பயம் வந்து எப்படி அண்ணாமலையை பிடித்து ஆட்டுகிறது என்பது வந்து இந்த பேட்டிலே தெரியுது. ஏன்னா அந்த பதட்டம் வந்து அவருக்கு இருக்கிறது. ஆக அந்த வகையில் வந்து இப்போ அடுத்து வந்து அசோக்குமார் அவர்களை குறிவைத்துத்தான் இவர்கள் வந்து ஆட்சேபனை தெரிவிக்க முடியும். ஆனால் அதனுடைய போக்கு அடுத்தடுத்து எப்படி போகிறது? இப்போ உண்மையிலேயே வந்து அசோக்குமார் அவர்கள் வந்து அமலாக்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்காரு அப்படின்னா, இப்போ வந்து வேறு வழியின்றி, ஏன்னா செந்தில் பாலாஜி வந்து அமைச்சர் பதவி விட்டு விலகிட்டார். அப்போ வந்து அடுத்தபடியா வந்து அவங்க என்ன பண்ணலாம்னா, அசோக்குமாரை வந்து முறையாக கைது செய்யப்பட்டதை போல காட்டலாம். இல்லை உண்மையிலேயே அவர் வந்து இதுவரை அவர்கள் அமலாக்கத்தினுடைய பிடியில் சிக்காமல் இருக்கிறார் என்று சொன்னால் அவராக தானாக முன் வந்து கூட சரணடையலாம். இது வந்து எப்படி அடுத்தபடியா நடக்குது என்பதை பொறுத்துதான் அடுத்த முடிவுகள் வந்து இருக்க முடியும். ஆனாலும் கூட இப்ப இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த பிணை மனு வந்து அதன் முடிவு எப்படி இருந்தாலும் அடுத்தபடியாக நாளைய தினம் வந்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல வந்து ஏற்கனவே அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ந்த ஒரு வழக்கு வருது. என்ன அப்படின்னா, இந்த விசாரணையை வந்து மத்திய குற்றப்பிரிவு இப்போது மேற்கொண்டிருக்கிறது. அந்த மத்திய குற்றப்பிரிவினுடைய விசாரணை முடிவடைகிற வரைக்கும் வந்து இந்த அமலாக்கத்துறை தொடர்ந்திருக்க வழக்கினுடைய விசாரணையை தொடங்கக்கூடாது என்று சொல்லி அவர் ஒரு வழக்கு போட்டிருக்கார். அது நாளைய தினம் வந்து தீர்ப்பளிக்கப்படும் என்று நீதிபதி அள்ளி அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆக இந்த 2 வழக்குகளும் இன்றும் நாளையும் கிடைக்கிற தீர்ப்பை பொறுத்து வந்து இப்போ அடுத்த கட்டமாக இந்த வழக்கு எப்படி நகரும் என்பதை தீர்மானிக்கும். இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த ராஜினாமா செய்து விட்டார் என்றவுடன் அண்ணாமலை தனக்கு பாஜக கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் என்னதான் பெயில்ல வந்து அப்ளை பண்ணாலுமே அவர் ஊழல்வாதி என்பது மாறிவிடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொரு பக்கம் எல் முருகன், ஒன்றிய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுக வந்து இது போன்ற குற்றவாளிகளை காப்பாற்றுவதே அவங்களோட டிஎன்ஏல இருக்கு அப்படின்ற ஒரு சொல்லாடதையும் பயன்படுத்தி இருக்கிறாரு. இப்படி இவர்கள் இருவரும் பதற்றமடையும் அளவுக்கு என்ன காரணம்? அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் ஒருவேளை
ஜாமீனில் வெளிவந்து விட்டால் கொங்கு மண்டலத்தில் பாஜகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் என்ற அச்சம்தான் இந்த வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இல்ல, கண்டிப்பாக நான் முதலில் இருந்தே கூறி வருவது என்ன அப்படின்னா, அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் மீதான இவர்களுடைய வன்மம் வந்து இரண்டு வகையான வன்மம். ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒரு பொதுப்படையானது, அதாவது வந்து ஓரளவுக்கு தங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது என்று தாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கொங்கு பகுதிகளில் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவின் சார்பாக களத்திலே இறங்கிய பிறகு அந்த நிலைமை வந்து மாறி இருக்கிறது. ஆகவே அதன் காரணமாக அவர்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருக்கிறது. இரண்டாவது பாத்தீங்கன்னா தனிப்பட்ட பகை. அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களோடு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு என்ன தனிப்பட்ட பகைனா, அவர் அரவக்குறிச்சியில வந்து சட்டமன்ற தேர்தல் வேட்பாளராக நின்ற போது கரூர் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தீவிர களப்பணியின் காரணமாக அண்ணாமலை சட்டமன்ற தேர்தலில் தோற்கிறார். அதே போல இப்போது எல்முருகன் எதற்காக இவ்வளவு பேசுகிறார் என்று சொன்னால், இப்போது மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தாலும் கூட அவர் வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் நீலகிரி தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ அவர் நீலகிரி தொகுதியில போட்டியிடுறார் என்று சொன்னால், அப்போ கொங்கு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய செயல்பாடு, அவர்களுடைய வேலை செய்தால் நம்ம வந்து தோற்போம் என்று அவர் நினைக்கிறார். ஏன்னா கடந்த முறையும் அங்கு போட்டியிட்டு எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆசா அவர்களிடம் அவர் தோல்வியை தழுவிய பிறகுதான் அவர் மாநிலங்களவை உறுப்பினர் ஆனார். அதனால மீண்டும் வந்து அவர் அங்கே போட்டியிடணும்னு நினைக்கிறார். கண்டிப்பாக அவரால் அது வெற்றி பெற முடியாது. ஆக அதுவும் வந்து அவர்களை வந்து இந்த பயம்தான் அவர்களை பிடித்தாட்டுகிறது. மற்றபடி அவர் சொல்றாரு டிஎம்கே உடைய டிஎன்ஏவே வந்து குற்றவாளிகளை காப்பாற்றுவதுதான் என்று சொல்லுகிறார். ஆனால் நான் முன்னர் குறிப்பிட்டதை போல யார் இன்னைக்கு குற்றவாளிகளை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்? தேசப்பற்றுன்னு பேசுறீங்க. அந்த தேசத்துக்காக போய் விளையாடி பதக்கம் வாங்கிய இந்த மல்யுத்த வீரர்கள் அந்த பதக்கத்தை வந்து வீசிட்டு போறாங்க. நான் இனிமேல் மல்யுத்த களத்துக்கே வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு கண்ணீரோடு அவர்கள் வெளியேறுகிறார்கள். ஆனால் நீங்க வந்து உங்க நாடாளுமன்ற உறுப்பினர் தான் பாதுகாத்து வச்சு. விவசாயிகள் மீது லக்கிம்புரியில வந்து காரியத்தை கொலை பண்றாரு அமைச்சருடைய பையன். அந்த அமைச்சர் இது வரைக்கும் நீக்கவே இல்லை. அந்த பையனையும் அரெஸ்ட் பண்ணாம தாமதப்படுத்தி கோர்ட் சொன்ன பிறகுதான் பிஜேபி கைது பண்ணாங்க. இன்ன வரைக்கும் அந்த பையன் பெயில்ல தான் இருக்கிறாரு. இல்ல அதுதான் இப்போ அதை செய்ய மாட்டார்கள். ஆனால் வந்து அப்பாவி விவசாயிகள் போராட வந்தா மட்டும் அந்த வழி நெடுக வந்து ஏதோ ஒரு வேற்று நாட்டோடைய எல்லையில வந்து பாதுகாப்பை போடுவதை போல வந்து ஒரு எவ்வளவு கீழ்த்தரமான செயலா ஒரு ஆணியை ரோட்ல பதிச்சு வைக்கிறது என்பதை போல ஒரு வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறவர்கள். இவர்களுக்கு வந்து நீங்க குற்றவாளியை காப்பாற்றுகிறோம் என்று சொல்லுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது? சுதந்திர இந்தியாவினுடைய முதல் பயங்கரவாதம் என்று சொல்லப்படக்கூடிய மகாத்மா காந்தியினுடைய படுகொலையை செய்த குற்றவாளியை காப்பாற்றுகிறவர்கள் தான் நீங்க. இன்றைக்கு வரைக்கும் கோட்சேவை வந்து புனிதராக காட்டி அந்த குற்றவாளியை வந்து குற்றத்தை நியாயப்படுத்துகிறவர். ஒரு மதத்தினுடைய வழிபாட்டு தலத்தை இடித்து விட்டு அந்த இடத்துல உங்க மதத்தோட ஆலயத்தை கட்டிட்டு ஒரு மாபெரும் குற்ற செயலை புரிந்து விட்டு அதை வந்து புனிதமாக பேசிக் கொண்டிருக்கிறவர். உங்களுக்கு வந்து குற்றவாளிகளை திமுக பாதுகாக்கிறது என்று பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது என்பதுதான் நம்ம அவங்களுக்கு வைக்கக்கூடிய கேள்வி. அப்ப அவர்களிடம் அதை பேசுவதற்கு ஒன்றுமில்லை. இங்கே அவர் வந்து விடுவாரோ? ஏன்னா மீண்டும் மீண்டும் அந்த இரண்டு ஆட்சேபனைகள் தான் பெரும்பான்மையாக தெரிவிக்கப்படுகிறது. அப்ப அவர் பதவி விட்டு வந்துட்டாருன்னா, ஒருவேளை வந்து விலகிட்டாருன்னா அப்ப ஒருவேளை அதை நீதிமன்றம் பரிசீலித்து அவரை ஜாமீனில் விடுவித்து விடுமா என்கிற பயம்தான் அவர்களை பிடித்து ஆட்டுகிறது. இப்ப அண்ணாமலை பேட்டியிலேயே நடுவுல பக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பாஜகவினுடைய வழக்கறிஞர் பிரிவு தலைவர், முன்னாள் சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் பால் கனகராஜ் சொல்றாரு, ஆமா ஏன்னா இது நடந்தா கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல அவர் சொல்றாரு. ஏன்னா அன்றைய தினம் வந்து நீதிபதி அதை சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதை கேட்டோன்னா அவருக்கு இன்னும் பதட்டமாகுது. அப்போ வந்து வெளியே வந்துட்டா உடனே ஊழல்வாதி ஜாமீன் கொடுத்துருவீங்களா என்று கேட்கிறார். அதாவது இன்றைய தினம் வந்து கிட்டத்தட்ட 8 மாதங்கள் வந்து அவர் சிறையில் வாடிய பிறகு இதற்கிடையில அவர் வந்து பைபாஸ் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காரு. ஏகப்பட்ட மருத்துவ சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு அவர் கேட்கிற உங்களுக்கு ஜாமீன் கொடுப்பதற்கு நீங்க இவ்வளவு பேசுறீங்கன்னா அப்போ வந்து இன்னைக்கு எப்படி நீங்க அதிமுகவோட கூட்டணி வச்சீங்க? அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா வெறும் பிணையில் வந்த குற்றவாளியாக இருந்து கொண்டுதானே அவர் அத்தனை முறை ஆண்டார். அப்போ வந்து நீங்க 2004 அந்த அம்மாவோட எப்படி கூட்டணி சேர்ந்தீங்க என்ற கேள்வியை நாம் இன்றைக்கு எழுப்ப வேண்டியது இருக்கிறது. அப்ப அவருடைய கட்சி இன்றைக்கும் அம்மா நல்லவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்களோட தானே நேற்று வரைக்கும் நீங்க கூட்டணியில இருந்தீங்க. அவருக்கு ஏதாவது இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிணை பரவாயில்ல, அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு பிணை கொடுத்த கதை கேட்டீங்கன்னா இப்ப அந்த வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது. ஏன்னா இங்க வந்து கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் பிணை மறுக்கப்படுது. உச்ச நீதிமன்றத்தில் அவருக்கு சார்பாக வந்து பாலி நாரிமன் என்கிற ஒரு மிக புகழ்பெற்ற இந்தியாவிலேயே தலை சிறந்த வழக்கறிஞர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய பாலி நாரிமன் வாதிடுகிறார். ஆனால் அதே நீதிமன்றத்தில் அவரது மகன் ரோஹிந்தர் நாரிமன் நீதிபதியாக இருக்கிறார். ஆனால் அவர் முன்பாக வரல, வேறு நீதிபதிகள் முன்பாக அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. வரும் பொழுது அந்த நீதிபதி சொல்றாரு,
இவர்கள் வந்து முதல்வராக இருந்திருக்காரு, இந்த தவறெல்லாம் பண்றாரு, இனி எந்த நம்பிக்கையில இவருக்கு ஜாமீன் கொடுக்கலாம், யார் உத்தரவாதம் கொடுப்பா என்கிற கேள்வி நீதிபதி எழுப்புறாரு. அப்போ பாலி நாரிமன் சொல்றாரு, இவங்க இனிமேல் வந்து இது மாதிரி எதுவும் செய்ய மாட்டாங்க, நான் உறுதியளிக்கிறேன்னு பாலி நாரிமன் சொல்றாரு. அப்போ அந்த நீதிபதி சொல்றாரு, உங்களுடைய உறுதியின் பேரில் மட்டும்தான் அந்த பிணை கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அம்மையார் ஜெயலலிதாவை நான் நம்பல, அந்த வழக்கை வாதிடுகிற அந்த பாலி நாரிமன் என்கிற ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞருக்கு இருக்கக்கூடிய அந்த மரியாதையின் காரணமாக அவருக்கு கொடுக்கப்பட்ட பிணை தான். அப்படி பிணையில வந்த ஜெயலலிதாவோட தான் நீங்க கடைசி வரைக்கும் கூட்டு வச்சிருந்தீங்க. ஆக இப்படி இருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு வந்து திமுக வந்து கிரிமினல்களை பாதுகாக்கிறது என்று சொல்லுவதற்கு என்ன யோகிதை இருக்கிறது? ஆக இது எல்லாமே வந்து இப்ப வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலை பார்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பயம்தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கை பொறுத்தளவுக்கு நாங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு நகர்வும் வந்து முறையாக சட்டப்படி அந்த நகர்வை செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைய வழக்கிலே வந்து பிணை கிடைப்பதற்கான கூடுதல் வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு மறுக்கப்பட்டாலும் கூட அடுத்தடுத்த சட்ட போராட்டத்தின் காரணமாக அவர் பிணையும் பெறுவார், ஒட்டுமொத்த வழக்கிலிருந்தும் விடுதலை பெறுவார். அதில் எந்தவித சந்தேகமும்